ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி தக்காளி ரசம் வைக்க போகிறேன். தக்காளி ரசத்துக்கு தண்ணி கொஞ்சம் வச்சு அதில் தக்காளி ஒரு கொதி விட்டு அதில் தோலெல்லாம் எடுத்துடலாம். அதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ரசத்துக்கு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் தனியா, ஒரு 3 காஞ்ச மிளகு, சின்னதாக 2 பூண்டு சேர்த்து நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை நம்ம போடலாம். போட்டு ஒரு கொதி விட்ட உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தக்காளி நல்லா ஒரு கொதி விட்டாச்சு. நம்ம இதை ஆற வச்சு தோலை எடுத்து புளி தண்ணியோட கரைச்சிக்கலாம். உரிச்சு வச்சுருக்க தக்காளி அதில் சேர்ந்து கரைச்சிக்கலாம். தக்காளியை கரைச்சாச்சு. அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் முதல்ல சேர்த்து கரைச்சிக்கலாம். அப்புறம் கடைசிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ரசம் கரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு லிட்டர் அளவுக்கு கலந்துருக்கேன். இப்போ அந்த ரசத்தை நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், கடுகு. வெந்தயம் கடுகு நல்லா வெடித்த உடனே 2 காஞ்ச மிளகா, தட்டி வச்சுருக்கிற பூண்டு, அப்புறமா நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலா, ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வாசனை வரும்போது இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை தூக்கி அதில் ஊற்றிடலாம். ரசம் கொதிக்க விடக்கூடாது, கடுத்துரும். நல்லா நுர கெட்டவும் நம்ம இறக்கிடலாம். இப்போ ரசம் நல்லா நுர கூடுது. நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு தான் நம்ம உப்பு போடணும். ஃபஸ்ட்டே உப்பு போடக்கூடாது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ரசத்தை இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். தக்காளி ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கமகமன்னு வாசனையோட. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.